ஹலோ கைஸ், வெல்கம் டு கவின் கிங்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவின் நடிக்கிற கிஸ் படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்துருச்சு. அதோட ரிவ்யூ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கவின் கிங்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலையை நம்ம லவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு ரூட்டில் நம்மளை அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கும். எப்பயுமே சொல்கிறதா எப்போ போல கூட இருங்க, எல்லாருமே நல்லாயிருக்கும். கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி நடிக்கிற டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் டைரக்ட் பண்ணக்கூடிய படம் கிஸ் மூவி. அதோட டீசர் வந்து இன்னைக்கு வந்துருச்சு. இந்த கிஸ் டீசரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, லிஃப்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட்டில் வந்து நம்ம குக் வித் கோமாளி ஃபேம் நம்ம சக்தி ப்ரோ வந்து கிஸ் அடிக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ லிஃப்ட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி. ஸோ அதிலே அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு கப்பல் வந்து கிஸ் அடிக்க போகிறாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து அவர் மூஞ்சில் வந்து பால் வந்து விட்டுடுறாரு. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிஸ் படத்தோட ஹீரோ நம்ம கவின் தான். ஸோ அவரோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ் பண்ணுற பசங்களை பார்த்தா வந்து பிடிக்காது போல். ஸோ அவரோட பாஸ்ட் லைஃப்பில் வச்சு கனெக்ட் பண்ணி லவ் பண்ணுற பசங்களை பார்த்தா பிடிக்காது சொல்லி அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து இப்போ போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் லவ் பண்ணுற பசங்களை பார்த்தா வந்து மாட்டி விடுறது, வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மாடியில் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வீடியோ எடுத்து வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட மாதிரி கடையெல்லாம் மூடிட்டு, காதலர் தினத்தை எதிர்த்து இன்று கண்டன கடை அடைப்புன்னு சொல்லிட்டு கடையெல்லாம் போட்டு வச்சுட்டு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சண்டை போல, அங்கே வந்து நம்ம கவின் வந்து யாரையோ அடிக்கிறதுக்காக ஓடி வராரு. ஸோ அந்த ஸ்க்ரீன் பர்சன்ஸ் ஃப்ரேம்லாம் வச்சுருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபைட் நடக்குது. நம்ம கவின் வந்து யாரையோ அடிக்கிறாரு. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த ஃப்ரேம்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ படத்துக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கவினோட பேரை போட்டு வந்து என்ட்ரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடிவி கணேஷ். அவரும் வந்து யாருக்கோ ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் ப்ரொப்போஸ் பண்ணது வந்து எப்படியோ கவினுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கவின் வந்து வீட்டில் வந்து விடிவி கணேஷை வந்து அடிக்கிற மாதிரி வந்து டீசரில் காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கவினோட ஃபன் சைடாக காட்டியிருக்காங்க டீசரில். ஸோ அதாச்சும் வந்து 2 கப்புள்ஸ் வந்து கிஸ் அடிக்க போகிறப்போ அவங்கள கிஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது, அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி மேலேருந்து தள்ளி விடுறது லவ் பண்ணுற பசங்களை, அந்த மாதிரி தான் வந்து ஃபன் சைடாக காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன காட்டுறாங்கன்னா வந்து நம்ம விடிவி கணேஷ் ஷாக் ஆகிற மாதிரி, எதுக்கு ஷாக் ஆகிறாருன்னு தெரில. ஸோ நம்ம கவின் அண்ட் தேவயானி வந்து வைப் பண்ண மாதிரி காட்டுறாங்க. ஸோ தேவயானி வந்து கவினுக்கு என்ன ரிலேஷன்னு தெரில. ஸோ 2 பேரும் வைப் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ லவ்வர்ஸை பிரித்து விட்ட சந்தோஷத்தில் நம்ம கவின் வந்து ஷாப்பில் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவின் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கித்தார் கற்றுக்க போகிறாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டாக வந்து ஆர்ஜே விஜய் அவரும் வந்து கற்றுக்கிறாரு, சொல்லி கொடுத்துட்ருக்காரு நம்ம கவினுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேவயானி, அதுக்கப்புறம் சக்தி, நம்ம கவின், ஸோ அவங்களாம் சேர்ந்து வந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கோச் சீன் காட்டுறாங்க. அது வந்து என்னன்னு தெரில, சர்ப்ரைஸாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னமும் வந்து நம்ம கவின் வந்து யாரையோ அடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் காலேஜில் வந்து நம்ம கவின் வந்து கிட்டார் வாசிக்கிற மாதிரி எல்லாம் வீடியோ பிடிக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த படத்தோட ஃபீமேல் லீடோட என்ட்ரி பிரீத்தி அஸ்ரானி. ஸோ அவங்கள காட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானியோட கெமிஸ்ட்ரி தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம கவின் வந்து பிரீத்தி அஸ்ரானியை பார்த்து லவ் பண்ணி லவ் ஃபீல் ஆகி அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியும், ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கவினும் பிரீத்தி அஸ்ரானியும் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நிறைய கப்புள்ஸ் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வராங்க. அதில் வந்து நம்ம கவின் வந்து லாஸ்ட்டில் காட்டுறாங்க. ஸோ கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி வந்து எப்படி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம கவினுக்கு வந்து எப்படி டான்ஸ் ஆடுறதுனே தெரில. ஸோ பிரீத்தி அஸ்ரானி வந்து கவினை வச்சு டான்ஸ் ப்ராக்டிஸ் கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்து பிரீத்தி அஸ்ரானி வந்து டான்ஸ் பண்ணுறப்போ அவங்க கையை வந்து நம்ம கவின் வந்து மடக்கி விட்ருவார். ஸோ அது வந்து எப்படி டான்ஸ் ஆட தெரியுமா, இல்லை வந்து வேணுக்குனே மடக்கி விட்றாராங்கிறது வந்து தெரில. இனிமேல் தான் வந்து ஃபுல் படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை அப்படியே கட் பண்ணால் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி வந்து நிற்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் வந்து 2 பேரும் வந்து மழைக்காக வந்து சைடில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போதைக்கு வந்து நம்ம பிரீத்தி அஸ்ரானி வந்து கவினை பற்றி வந்து ஒன்று கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட கிஸ் வந்து எப்போ, உன்னோட ஃபஸ்ட் கிஸ் வந்து எப்போன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து நம்ம கவின் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போதைக்கு தான் வந்து நம்ம கவினோட பாஸ்ட் மாதிரி வந்து ஒரு 2-3 செகண்டில் வந்து டக்குன்னு காட்டுறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஏதோ பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் வந்து நம்ம கவின் வந்து காலேஜ் போர்ஷன்ஸ்லாம் நிறையா காட்டுறாங்க, ஃபைட் சீனு. அதுக்கப்புறம் வந்து பேக்கரியில் வந்து கவின் அண்டு அவரோட ஃப்ரெண்டு ஆர்ஜே விஜய் அவர்லாம் நிற்கிற மாதிரிலாம் வந்து நிறையா காட்டுறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் வந்து ஏதோ சாமியார்கிட்ட வந்து விடிவி கணேஷ், ஆர்ஜே விஜய் அண்ட் கவின்லாம் வந்து ஏதோ கேட்குற மாதிரியும், ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தான் நிறையா காட்டுறாங்க. அது வந்து என்னன்னு வந்து தெளிவாக வைக்கல. ஸோ ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து படம் பார்த்தா தான் புரியும், இல்லை ட்ரெய்லர் வந்தால் தான் வந்து ஃபுல்லாக புரியும் என்னன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கவின் வந்து பிரீத்தி அஸ்ரானி கூட டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் காட்டுறாங்க. பிரீத்தி அஸ்ரானி வந்து கவின்கிட்ட வந்து பஸ் ஸ்டாண்டில் கேட்ட கொஸ்டினே உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ் எப்போன்னு கேட்டிருப்பாங்க.
ஸோ அதை வந்து அப்படியே நினச்சி பார்க்குறப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டு போகுது. ஸோ 3 பேர் வந்து கப்புள்ஸ் வந்து கிஸ் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம கவின் வந்து அப்படியே அவரோட பாஸ்ட்டை வந்து 3-4 லுக் வந்து காட்டுறாங்க. அப்படியே கண்ணை மூடி வந்து அவர் பாஸ்ட்டை வந்து யோசிச்சு பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அதில் தான் வந்து யோசிச்சு பார்க்கும்போது வந்து நம்ம கவினுக்கு வந்து அவரோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து அந்த ஃபஸ்ட்டு கிஸ் அடிக்கும்போது ஒரு பெரிய ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் போல். ஸோ அதை வந்து அப்படியே அவர் கண்ணுக்கிட்ட ஃப்ரேம் வச்சு வந்து காட்டிட்டு இருக்காங்க. திருப்பி 3-4 லுக்கில் வந்து அவர் வந்து பாஸ்ட்டை பற்றி நினைக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. கண்ணை திறக்கும்போது அவர் வந்து ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது. அதில் வந்து நம்ம கவின் வந்து யாரையோ காப்பாற்ற வர மாதிரி தான் வந்து பின்னாடி லைட்டாக கவின் மாதிரி தான் இருக்குது. அவர் ஏதோ காப்பாற்ற வர மாதிரி இருக்குது. பிரீத்தி அஸ்ரானி கேட்ட அந்த எப்போ உங்களோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸு அப்படின்னு கேட்ட அந்த கொஸ்டின் வந்து ஸோ அவர் ஃபஸ்ட் கிஸ் அடிக்கிறப்போ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் வந்திருக்கு போல். ஸோ அதனால தான் வந்து யாராச்சும் கப்புள்ஸ் வந்து கிஸ் அடிக்கும் போதும் வந்து அவர் வந்து தடுத்து விட்றாரு. ஏதோ பண்ணி அவங்கள வந்து பிரித்து விட்றாரு. ஸோ இதுதான் வந்து இப்போ கோர் கான்செப்டாக வந்து டீசரில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த டீசர் பற்றி சொல்லணும்னா வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு சதீஷ் கிருஷ்ணன். எல்லா ஃப்ரேமும் மியூசிக்கு ஜென்மார்டின் மியூசிக்கு ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் கான்செப்ட் புது கான்செப்ட் தான். ஸோ வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம கவின் லுக்கு பிரீத்தி அஸ்ரானி அவங்களோட கெமிஸ்ட்ரி பிஜிஎம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதுக்கப்புறம் ட்ரெய்லர்லாம் வந்தால் தான் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் வெளில வரும். ஸோ இந்த படம் வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க. போஸ்ட்பாண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ரொம்ப பிடிச்சதே கவினோட லுக்கு தான். வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பிஜிஎம் எல்லாமே. இந்த டீசர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான ஒரு கம்பேக் மூவியாகவும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மூவியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஸோ இன்னும் நிறைய அப்டேட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் ட்ரெய்லர் அப்டேட்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கவின் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Love.